ஒரு விஷயத்த கேட்டாங்க சிவபெருமான். என்ன விஷயம்னா, நான் இந்த மாதிரி கிரிவலம் வந்து உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம், நான் என்னுடைய வேண்டுதலை வச்ச மாதிரி பக்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கும்போது அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சிவபெருமான் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அதனால் ஓகே நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு சிவபெருமானும் வாக்கு கொடுத்துருப்பாரு. அன்னிலேருந்து அந்த கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கால ஓட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு இந்த ஒரு கிரிவலம் வரத்தை வந்து வழக்கமாக கொள்கிறாங்க. அப்புறம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளாக மக்கள் வந்து கிரிவலம் போகிறத தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பற்றி எப்போ கிரிவலம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யார் அந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ராந்தகன் என்ற பாண்டிய மன்னன் தான் இந்த கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வித்தியாதாரர்களையும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துர்வாச முனிவர் ஒரு காட்டில் வந்து தவம் புரிஞ்சிருப்பாரு. இவங்க அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த இலை செடி மரத்தெல்லாம் நாசி பண்ணிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துர்வாச முனிவர் ரொம்ப கோவப்பட்டு அவங்களுக்கு வந்து சாப விமோசனத்தை கொடுப்பாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தா பூனையாகவும் இன்னொருத்தர் வந்து குதிரையாகவும் மாறணும் அப்படின்னு சாபம் கொடுத்துருப்பாரு. அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போய் வசிங்க. ஒரு காலத்தில் வஜ்ராதன் என்ற பாண்டிய மன்னன் வருவார், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் போயிட்டு அந்த திருவண்ணாமலையில் வசிச்சிருப்பாங்க. இந்த காலத்தில் தொடர்ந்து அப்படியே நடந்து பயணிக்கும் போது வஜ்ராந்தனுடைய ஆட்சி காலம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குதிரையை எடுத்துட்டு வேட்டைக்காக காட்டுக்குள்ளே செல்றாரு. அப்போ காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு புணுக்கு முனையை பார்க்குறாரு. அந்த புணுக்கு முனை ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு விசித்திரமாகவும் இருக்குது. அதை வந்து இவர் அடையணும், நான் வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பிடிக்கவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பிடிக்க முடியாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்குது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் பின்தொடர்றாரு. ஒரு கட்டத்தில் அந்த பூனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை அதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையுடைய கோயிலுக்கு வந்துடுது. கோயிலுக்கு வந்து ஒரு கிரிவலம் சுற்றுற மாதிரி அந்த பூனையானது சுற்றி வருது. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரையை எடுத்துட்டு பின்னாடியே சுற்றி வரும்போது இவரும் அந்த கிரிவலத்தை சுற்றி வராரு. சுற்றி வந்து ஒரு கட்டத்தில் அந்த பூனையும் அந்த குதிரையும் எந்த இடத்துல இருந்து சுற்ற ஆரம்பித்ததோ அதே இடத்துல வந்து முடிஞ்சு இறந்து போகுது. இவருக்கு பாண்டிய மன்னன் வஜ்ராந்தனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 2 பேருமே ஒரே இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே வந்து விண்ணுலகம் செல்ல ஆரம்பிக்கிறாங்க. விண்ணுலகம் செல்லும் போது பாண்டிய மன்னன் கேட்குறாரு, நீங்கள் யாரு, நீங்கள் எதுக்கு என்கிட்ட இப்படி திருவிடியாளர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி துர்வாச முனிவர் இருக்காரு, அவருடைய காட்டில் நாங்கள் வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணதால் அவர் கோபம் கொண்டு எங்களுக்கு சாப விமோசனம் கொடுக்குறாரு, உங்களுடைய ஆட்சி காலத்தெல்லாம் எங்களுக்கு சாப விமோசனம் அடைஞ்சு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அந்த இது தான் நாங்கள்